ஆனா ம். இபிஎஸ் அவர்கள் அப்படி கிடையாது. ம். அவங்க தான் பொதுச் செயலாளரா இருக்காங்க. கட்சியோட ம். தலைவரா இருக்காங்கன்றப்ப, அவங்க கொண்டு வரும்போது தானே அது வாரிசு அரசியலா வந்து இல்ல ஐடென்டிஃபை அப்படின்னு ஆகுது. கிடையாதுங்க. இங்க நான் சொல்றது என்னன்னா, திமுகல வந்து மன்னராட்சிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மன்னராட்சி இப்ப வந்து வந்து கலைஞர் குடும்பம் மட்டும் கிடையாது. சிற்றரசர்கள் ஆட்சியும் இருக்குது. அதாவது அன்பில் தர்மலிங்கம், அன்பில் பொய்யாமொழி, அன்பில் அன்பில் மகேஷ். மகேஷ். ம். புரிஞ்சுங்களா? இந்த சைடு நேரு, நேருவோட பையன். புரிஞ்சுங்களா? இந்த சைடு பொன்முடி, பொன்முடியோட பையன். இந்த சைடு ஆற்காடு, துரைமுருகன். ஆற்காடியோட பையன். துரைமுருகன், அவரோட பையன். ம். அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இது சிற்றரசர்கள் ஆட்சியாச்சா நல்லா பெருசாயிருச்சு. ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா, வெல் எஸ்டாப்ளிஷ்டா இல்லாதது வந்து அதாவது வெளியில தெரியாம இல்லாதது. பெரியசாமி அவரோட பையன். ஓகே. புரிஞ்சுங்களா? ஸோ அந்த மாரி நீங்க ஏரியாக்கு ஏரியா, டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய தான் பண்ணுவாங்க. நான் வந்து என்னன்னு சொன்னேன், திமுக வீணா போனதுக்கு காரணமே இது ஒண்ணு தான் சொல்லுவேன். இப்போ ஒண்ணுமே இல்ல. நான் திருச்சி மாவட்டத்த சேர்ந்தவன். நான் வந்து இவங்கள பத்தி நான் சொல்றேன். ஓகேங்களா. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் திருச்சி மாவட்டத்துல இருந்தேன்னா, நான் எம்எல்ஏ ஆக முடியுமா?